எப்படின்னா இந்த இடத்துல வந்து ஃப்ரீயாகவே மக்களுக்கு வந்து ஃபுட்டு கொடுத்துருக்குறாங்க. எப்படின்னா எத்தனை வருஷமா இங்கே வரீங்க? நான் ஒரு 50 வருஷம் வரும். 50 இயர்ஸா பார்த்துங்க. 50 இயர்ஸா வந்து இங்கே வந்துட்டு இருக்கிறாரு. ஜவஹர்லால் நேரு அவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் வந்து இந்த இடத்துல காஃபி குடிச்சிருக்கிறார். ஸோ அப்போ இந்த இடம் வந்து சாம்பார் வடா எப்படி இருக்கு பாருங்க. இந்த வடையை பார்த்துட்டீங்களா? இந்த வடையை அறுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வடை இப்படி இருக்கு. இட்லிக்கு ஒரு வடை கொடுத்தாங்க பார்த்தீங்களா? இவ்வளோ பெரிய வடை இல்லை. ரிட்டைர்மெண்ட் கேஸே எனக்கு வந்து என்னோட ஃப்ரெண்டுன்னா 10 பேர் இங்கே வந்துடுவாங்க. இப்போ கூட இந்த இப்போ சொல்லிட்டு அங்கே இருக்காங்க, 2-3 பேர் அங்கே இருக்காங்க. ஹாய், திஸ் இஸ் பிரேம் ஃப்ரம் எவ்ரிதிங் யூ நீட். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பாண்டிச்சேரி ஜேஎன் ஸ்ட்ரீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து ஜான்ஸ் கஃபே அதில் வந்து நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்துருப்போம், சாரி மார்னிங் டிஃபன் பார்த்துருப்போம். இப்போ நம்ம பாண்டிச்சேரிக்கான ஒரு ஐகானிக் பிளேஸ் இருக்குது. அது என்ன பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் காஃபி ஹவுஸ். கிட்டத்தட்ட கேஜிஎஃப்ல சொல்கிற மாதிரி சின்ஸ் 1958 ஒரு 70 இயர்ஸாக வந்து இந்த காஃபி ஹவுஸ் இங்கே இருக்குது. காஃபி ஹவுஸ்ன்றது ரொம்ப பாரம்பரியமான ஒரு பிளேஸு. ஜேஎன் ஸ்ட்ரீட்டில் வந்து நீங்கள் வந்தீங்கனாலே இந்த கடை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த கடை தெரியாமல் இருக்கவே இருக்காது. ஏன் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஜவஹர்லால் நேரு அவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் வந்து இந்த இடத்துல காஃபி குடிச்சிருக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த இடம் வந்து எந்த அளவுக்கான ஒரு வேல்யூபிளான பிளேஸ்ன்னு பார்த்துங்க. ஒன்றும் இல்லை, நம்ம நண்பர்லாம் வந்து கேட்டிருந்தாங்க பாண்டிச்சேரியோட பிளேசஸ்லாம் வந்து என்னென்ன முக்கியமான விஷயம்லான்ட்டு. அப்போ வந்து அவர் வந்து என்கிட்ட வந்து சொன்னார், இந்தியன் காஃபி ஹவுஸ்னு ஒன்று இருக்குது, ஏன் அதெல்லாம் நீங்கள் வந்து பண்ண மாட்டீங்களா? அது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ் தெரியுமா அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்டலான ஒரு பிளேஸ் தான் இது. ஸோ அந்த இடத்துல பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம உள்ள போய் பார்ப்போம். சாம்பார் வடை, அப்புறம் டோஸ்டட் தோசை, மசாலா தோசை. ஏன்னா ஒரு காஃபி ஹவுஸ்னு சொன்னேனே, ஃபுல்லாகவே வந்து டிஃபன்ஸாக இருக்குன்னு பார்த்தீங்களா? ஒரே சர்ப்ரைஸு. இந்த ஷாப்பை வந்து உள்ளே என்ட்ரி ஆகும்போதே உங்களுக்கு ஃபுல்லாகவே சுற்றி காட்டிருக்கோம். ஃபுல்லாகவே பார்த்தீங்கனாலே ஒரு 50+, 45+, 40+ அந்த மாதிரி இருக்கவங்க கம்பல்சரியாகவே இங்கே வருவாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்குலாம் இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்பாட்னே சொல்லலாம். இந்த மில்லில் ஒர்க் பண்ணவங்க, லைக் ரொம்ப இயர்ஸாக பாண்டிச்சேரியில் இருக்கவங்களுக்கு வந்து இந்த கடை ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரியான ஒரு கடை தான் இது. ஏன் அவங்ககிட்டலாம் நம்ம வந்து பிடிச்சா நிறைய இங்கே பெரியவங்க தான் இருக்கிறாங்க. கடைசியில் வேணால் நம்ம அவங்ககிட்ட கொஞ்சம் பேசலாம். ஏன்னா அவங்ககிட்ட இருந்து எதனால் அவங்க இங்கே வராங்கன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நாங்கள் யங்ஸ்டர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சும்மா
வாடா மச்சான் வண்டி எடுத்தோம் நம்ம சாப்பிடுவோம், அப்படி தான் வருவோம். இந்த மாதிரி ஒரு கடைக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை நம்ம அதிகமாக யோசிக்க மாட்டோம். ஆனால் நீங்கள் எல்லோரும் இந்த மாதிரி இடத்துக்கு வரணும், இதெல்லாம் வந்து உங்கள் ஃபேவரட்டாக ஆகணும் அப்படின்றது தான் எங்களுக்கு ஒரு ஆசை. நீங்கள் இங்கே இருக்கிறவங்க கூடலாம் பார்த்தீங்கனாலே பாருங்களேன், அந்த சர்வர்ஸ்லாம் வந்து எப்படின்னா ஃபுல்லாகவே யூனிஃபார்மாக இருப்பாங்க. அதுமாதிரி இந்த கடையோட அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பாருங்களேன், பழைய காலத்தில் அந்த உள்ளெல்லாம் வந்து எப்படி சொல்லுவாங்க, மரத்துலலாம் வந்து ரீப்பேர் பண்ணி அதை வந்து ஆர்டர் பண்ணி அதெல்லாம் வச்சு செஞ்சுருப்பாங்க. இங்கே வெறும் வந்து இந்த காஃபி, இந்த டிஃபன்ஸ் மட்டும் இல்லை, ஜூஸ் ஐட்டம் இருக்குது, டீயில் வந்து எல்லா வகையான டீ இருக்குது. அதுலேயும் இல்லாமல் Jan 15 என்ன பண்ணியிருக்காங்கன்னா புதுசாக வந்து உங்களுக்கு மீல்ஸ், ஃபுல் மீல்ஸ் தராங்க. ஃபுல் மீல்ஸ் வந்து 90 ருபீஸு, பார்சல் வந்து 110 ருபீஸு. அது வந்து ஜான்லேருந்து தான் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே வந்து சாப்பிட்டிங்கன்னா மினி மீல்ஸ் கூட இருக்குது, அதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ சாயந்தரத்தில் இந்த பஜ்ஜி, போண்டா அந்த மாதிரி ஐட்டம்லாம் கூட இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்து பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம இந்த தோசை, வடா அதை சாப்பிடுவோம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்கில் சொல்லிடுறேன், எப்போ பார்த்தாலுமே வந்து ஒரு சிங்கிங் சாங்ஸு, அந்த மழலையோட சாங்ஸ் கேட்டுகிட்டே இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸு காலையில் வந்து பாருங்களேன், மங்களகரமாக எல்லாருமே அந்த பூவெல்லாம் வச்சுட்டு குட்டி குட்டி பசங்க ரவுண்டாக வந்து ஒரு மாதிரி சாங்ஸ் எல்லாம் படிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. ஃபாரினர்ஸ் வந்து நம்ம ஒரு டிஷ்ஷை சாப்பிட்றாங்க, சேர்த்து கேட்க நம்ம ஃபஸ்ட்டு அவங்க ஒரு டிஷ்ஷை சாப்பிடுவோம். அதாவது வந்து மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ஃபாரினர்ஸ்லாம் நிறைய பேர் வராங்க. எல்லாருமே வந்து இட்லி, வடை மொத்தம் சாப்பிடுவாங்க. ஒரு 5 பேர் வந்து எனக்கு இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்ட்டு நிறைய பேர் சாப்பிடுவாங்க. அவங்க சாப்பிட்றாங்களா இல்லையோ, நம்ம ஆட்கள் வந்து இந்தமாரி வாங்கிட்டு ஒரு காஃபி வாங்கிட்டு சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் இருக்குது. அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நம்ம பிழைஞ்சாம்னா அதை லைட்டாக டோஸ்ட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஜாமை வந்து ஸ்டஃப் பண்ணி கொடுத்தாங்க. மாதிரி எவ்வளோ டேஸ்ட்டாக தான் இருக்கும், யம்மியாக இருக்குது, க்ரீமியாக இருக்குது. நம்ம எடுத்து போயிடுவோம். அதான் சேஃப்டாக தோசை ரொம்ப பெருசாக இருந்துச்சு. சைஸ் என்ன பார்த்துங்க, முழங்கால இருக்குது, நல்லா தான் இருக்குது. ப்ளைன் தோசை சொன்னோம், அவங்க சொன்னாங்க மசாலா, உத்தாப்பம், அது இதுன்னு நிறைய வெரைட்டி சொன்னாங்க. என்னதான் இருந்தாலும் நார்மலாக ஒரு ப்ளைன் தோசையை சாப்பிட்றது சொர்க்கமாக இருக்குது ஐயா. அந்த மாதிரி ஒரு 3 டைப் ஆஃப் சட்னி வச்சுருக்காங்க. கால் சட்னி, தேங்காய் சட்னி, அப்புறம் சாம்பார் வந்து 3மே வந்து தோசைக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஐட்டம். எல்லா ஹோட்டலுமே இதை அப்படியே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஒவ்வொன்றும் ஒரு விதமான ஒரு நல்ல டேஸ்ட்டில் தான் இருக்குது. சாம்பார் வந்து டிப் பண்ணி அடிப்போம். சாம்பார் அது வந்து ரொம்ப சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஹோட்டல்னால் ஸ்டார்டிங்கிலலாம் ஒரு சின்ன ஏஜில், சின்ன வயசுலலாம் இருக்கும்போது நம்ம அப்பா கூடலாம் போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிடுவோம். அந்த மாதிரி ஒரு டேஸ்ட், லைக் ஜென்ரேஷன் மாற மாற ஒரு அந்த டேஸ்ட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அந்த திரும்பி நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ட ஒரு டேஸ்ட்னா அன்றைக்கி வந்து சாப்பிட்லாம். ஏன்னா அப்பத்துலேருந்து இந்தமாரி ஒரு டேஸ்ட் வந்து அப்படியே இருக்குது. தப்பான டைம்லாம் எப்படி நான் இந்த இடத்துல வந்து ஃப்ரீயாகவே மக்களுக்கு வந்து ஃபுட்டு கொடுத்துருக்குறாங்க. எப்படின்னா இந்த நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுவாங்கள்ல, அவங்களுக்குலாம் வந்து இலவசமாக சாப்பாடு தர்றது, டிஃபன் தர்றது, அந்த மாதிரி இருந்தது. எப்படி இந்த மாதிரி பொலிட்டிஷியன்ஸ் அந்த மாதிரிலாம் வர வர ஒரு கவர்மெண்ட்டு சேஞ்ச் ஆக அவங்களுக்கும் நிறைய டிமாண்ட்ஸு, நிறைய கஸ்டம்ஸு, மக்கள்லாம் நிறைய வரவே அமௌண்ட்டு பற்றாக்குறையால் கொஞ்சம் கொஞ்சமாக எதுவும் பண்ண முடியாது அப்படின்றப்ப கொஞ்சம் டெவலப் ஆகிடுச்சுல நம்ம. அதனால் அமௌண்ட்டு மாதிரி வச்சு அதுக்கப்புறமேட்டா ஃப்ரீயான்றதை வந்து கேன்சல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த சட்னி, இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். குஷ்பு இட்லி என்னதான் அமௌண்ட்டு சேஞ்ச் பண்ணாலும் சரி, அந்த குவாலிட்டியில் வந்து அவங்க விட்டு தரவே இல்லை. ஏன்னா நீங்கள் சட்னி பாருங்க எந்த அளவுக்கு ஒரு மாதிரி திக்காக, ஒரு மாதிரி தண்ணியாக இல்லாமல் நல்லா. சில டைம்லாம் எப்படி சில ஹோட்டலில் நைட்டு செஞ்சு வந்து அரைச்சி வச்சுட்டு அதை ஃப்ரீசரில் வச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. தேங்காய் ஒரு டேஸ்ட்டு இப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இட்லி
இட்லிக்கு வந்து நான் தேங்காய் சட்னி தான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அதனால் சாம்பார் கொஞ்சம் போல் நிறையவாக கொடுப்போம். அப்புறம் இப்போ எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ் சாம்பார் வடை. சரியாக இருக்குங்க. நல்லா மைசூர் போண்டா இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு சைஸில் இருக்குது. ரொம்ப ஈகராக இருக்கு. உள்ள சாம்பாரே இல்லையே ஒரு டேஸ்ட் இருக்குமான்னு தான் டேஸ்ட் எக்ஸ்ட்ரானே இருக்கான். அது வந்து இவ்வளோ நேரம் ஊறி இருக்குல்ல இருந்தாலுமே அந்த ஒரு கிரிப்சியை வந்து அந்த அவுட்டர் லேயரில் இருக்குது அந்த சாம்பார் வடையில். அந்த அளவுக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான டிஷ்ஷாக இருக்குது. சாம்பார் வந்து நல்லா டிப்பாக இருக்குது. அது மாதிரி சாப்பிடும்போது அந்த சாம்பார் வடை டேஸ்ட் வந்து அப்படியே நாட்டுக்குள்ள அப்படியே இறங்குது. இந்த வடை இப்படி இருக்கு. இட்லிக்கு ஒரு வடை கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய வடை இல்லை. இந்த வடையை லைட்டாக டிப் பண்ணி உளுந்து வடை கிரிங்க. இந்த வடையும் 6 பேர் தான் இருந்தது. நான் லைட்டாக ரொம்ப குச்சியாகவே இருக்குது. செம்மையாக இருக்குது. நானே ஃபஸ்ட்டு கால் பண்ணிட்டேன். என்னதான் வந்து நம்ம என்னதான் எக்ஸ்பிரஸ் பண்ணாலும் ஒரு பெரியவங்க அவங்க வந்து சொல்கிற ஒரு வேர்ட்ஸே வந்து தனி. ஸோ அவங்கக்கிட்ட வந்து எதனால் வந்து இங்கே வராங்க அப்படின்றது கொஞ்சம் அவங்க டீட்டெயில்ஸாக ஷேர் பண்ணுறாங்க. நீங்களும் அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. ஐயா உங்கள் பேருங்க? ஐயா என் பேர் திருமால். திருமாறன். எத்தனை திருமார் சரிங்க ஐயா. ஒரு டிஃப்ரெண்ட்டான நேமில் எத்தனை வருஷமா இங்கே வரீங்க? நீங்கள் நான் ஒரு 50 வருஷம் 50 இயர்ஸாக பார்த்துங்க. 50 இயர்ஸாக வந்து இங்கே வந்துட்டுருக்குறாரு. தினமும் காலையிலானா வந்து இங்கே ஒரு டீ. எதனால் இங்கே வரீங்க? காஃபி நல்லாயிருக்கும் இங்கே அப்போதுலேருந்தே 50 வருஷம் அதுக்கு முன்னாடியே. அதுதான் நான் சொல்கிறது 50 வருஷம் 1990 கிட்ட இருக்கும். அப்போதுலேருந்து நான் உங்களுக்கு வந்து கடை ஆரம்பித்து வந்து 1958 சொன்னேன். ஸோ இவரே ஒரு 50 இயர்ஸாக வராருன்னா அப்போ பார்த்துக்கங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு பாரம்பரிய கடை தான் இது. இந்த கடையில் உங்களுக்கு வேறு ஏதாவது ரொம்ப ஏதாவது பிடிச்ச ஐட்டம் இல்லை இந்த கடையோட ஸ்பெஷல்? இங்கே வந்து மசாலா தோசை நல்லாயிருக்கும், பூரி நல்லாயிருக்கும், காஃபி தான் மெயின் காஃபி. எல்லா வெரைட்டியும் இருக்குது கேட்டால். எதனால் அந்த மாதிரி எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. ஆனால் உங்களை மாதிரி கொஞ்சம் ஏஜ்லாம் வந்து அதிகமாக இங்கே இருக்கிறாங்க. அது என்ன ரீசன்? நல்ல கேள்வி. அதாவது இங்கே சில பேர் வயசானவங்க கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. உக்காந்துங்கள ஏந்துன்னு சொல்ல மாட்டாங்க அவங்க. நாங்கள் வந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கூட உட்காரலாம். உட்காரும்போது எங்களுக்கு பெரியவங்க ஒரு 4-6 பேர் வருவோம். அந்த 6 பேரும் உட்காந்து 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இருந்தாலும் சாப்பிடுவோம். என்ன ஏஞ்சி போகணுன்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்காக தான் பெரும்பாலும் இங்கே ஏஞ்சி வெளியே போகணுன்னு சொல்லவே மாட்டாங்க. எவ்வளோ நேரம் உட்காந்துலாம் பேசுகிறதுக்கு நல்லா நல்லா. ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான விஷயம்லாம் உங்களுக்கு கிடச்சிதா? நான் ஒரு சர்வீஸில் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டேன். ரிட்டைர்மெண்ட்டு கேஸே எனக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்டுன்னா 10 பேர் இங்கே வந்துடுவாங்க. இப்போ கூட இந்த இப்போ சொல்லிவிட்டு அங்கே இருக்காங்க 2-3 பேர் அங்கே இருக்காங்க. ஓகே சார் பார்த்துருக்கு. இப்போ கூட இவங்களோட கேங் வந்து இதே இடத்துல தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளேஸ் தான் இது. ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு நீங்களும் இங்கே கண்டிப்பாக இங்கே வரணும்னு தான் எங்கள் ஆசை. அதுக்காக தான் இந்த வீடியோவே. ஓகேயா, உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கிட்ட அதெல்லாம் ஒன்றுங்க கேட்டதுக்கு முன்னாடி ரொம்ப தேங்க்ஸ். இப்போ பார்த்தீங்களே நம்ம ஃபுட்டை பற்றியில் நான் சாப்பிட்டாச்சு. அதை பற்றி நான் அதிகமாக பேச விரும்பல. ஏன்னா நம்ம கூட ஒருத்தர் பெரியவர் இருந்தார்ல, அவர்கிட்ட உங்ககிட்ட ஷேர் பண்ணது இல்லாமல் நாங்கள் தனியாகவே வந்து வீடியோஸ் இல்லாமல் நிறைய பேசினோம். நிறைய விஷயம் அவர்கிட்ட நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பாஸ்ட்டு இயர்ஸாக வந்து நம்மளோட எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருந்திருக்கிறாரு. ஆக்சுவலாக அவர் ரிட்டையர் ஆகி 16 இயர்ஸ் ஆச்சு. அப்போ அவரோட ஏஜ் பார்த்துங்க. ஸோ இத்தனை வருஷமாக வந்து ஒரு பெரியவர் வந்து இந்த இடத்துல வந்து அவங்களோட கேங்காக வந்து சாப்பிட்றாருன்னா சம்திங் டிஃப்ரெண்ட்டில். எப்படி நம்ம வந்து நம்மளாம் ஒரு கேங்காக இருப்போம் சொல்லிட்டு ஒரு ஜேபிஎஸ் கஃபே போட்டிருந்தால நம்மளோட ஸ்பாட்டு லிங்க் பார்க்காதவங்க லிங்க் இருக்குது, அதை போய் பார்த்துக்குங்க. அந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு சில ஸ்பாட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷலான பிளேஸ் தான் இது. இப்போ வரையுமே சரி, இங்கே பக்கத்தில் வந்து முன்னாள் சிஎம் ரங்கசாமி அவர் வந்து
பக்கத்தில் தான் அவரோட ஷாப் இருக்குது. ஸோ அவரு கூட வந்திருந்தாருன்னா கூட இங்கே வந்து கேஷுவலாக வந்து நல்லா டீ காஃபிலாம் குடிச்சிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு ஒரு நல்லா போக வேண்டிய ஒரு ஜாலியான அவங்க ஏஜிடான ஒரு பிளேஸ் தான். ஸோ நம்ம ஏஜிடும் வந்து இந்த மாதிரி இடத்துக்கு வரணும், ஒரு பாரம்பரியமான ஃபுட்டை சாப்பிடணும், அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் இந்த மாதிரி ஒரு வீடியோவே. ஸோ இந்த பிளேஸுக்கு நீங்கள் கண்டிப்பாக வாங்க. இந்த இடத்த மிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பாண்டிச்சேரியை மிஸ் பண்ணதுக்கான ஒரு ஃபீலு. ஸோ இந்த இடத்த வந்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களுக்கு பெல்லை தட்டிடுங்க. ஸோ இதேமாரி ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் உங்களை அடுத்து வந்து சந்திக்கிறேன். பாய்.